வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீன் ஒரு பொண்ணு. இன்றைக்கி வந்துட்டு சாலை மீன் வாங்கிட்டு வந்து மக்களே பாருங்கள். இன்றைக்கும் சாலை தான். நான் வந்துட்டு இதை வந்துட்டு நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்துட்டு நான் குழம்பு வைக்க போகிறேன். தூத்துக்குடி ஸ்டைலில் நாங்கள் எப்படி குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மீனை வெட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் மக்களே. வெட்டி கொஞ்ச நேரம் எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். கட்டவா மக்களே, மீனை வெட்டிக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆகும். வெட்டிட்டு வந்துட்டு நான் எப்படி குழம்பு வைக்கும்போது மக்களே தேங்காய் அரைக்க போகிறேன். தேங்காய் மீன் குழம்புக்காக. மக்களே, நான் என்னது எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்களா? தேங்காய் வந்துட்டு திருகி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, ஜீரகம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அவ்வளோதான் மக்களே. கருவாட்டு குழம்புக்கும் சரி இந்த மசாலா தான் வைப்போம். சேம் மெத்தட் தான். ஆனால் கருவாடு வந்துட்டு வதக்கி வைப்போம், மீன் குழம்பு வந்துட்டு வதக்கி வைக்க மாட்டோம். சும்மா புளி ஊற்றி அவிப்போம் பார்த்தீங்களா? அப்போ தான் வதங்குவோம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வதக்கி வைப்போம். இது வந்துட்டு தூத்துக்குடி ஸ்டைலில் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறீங்க. ஜீரகம் வச்சா குழம்பு நல்லா வாசமாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜீரகம். சூடு கொஞ்சம் இறங்கும் மக்களே ஜீரகம் வைக்கிறதுனால. முக்கியமாக அதுக்கு தான் வந்துட்டு ஜீரகம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சாலை வேறு வைக்கிறேன் பார்த்தீங்களா? ஓவராக ஹீட்டாக வேறு இருக்குது, வெயில் பயங்கரமாக இருக்குது. நல்லா அரைச்சிக்கணும், மையாக அரைச்சிக்கணும். சில்லாக வச்சா அரைக்கிறதுக்கு லேட்டாகும் மக்களே. இப்படி திருவி வச்சோம்னா ஈஸியாக கொஞ்சம் அரைச்சிடலாம். அதனால தான் திருவினா. இது வேறு சின்ன மீயாக ரொம்ப டைம் ஆகும். கொஞ்சம் டைமாக தான் ஆச்சு. அம்மியில் அரைச்சி ரொம்ப நாள் ஆயிட்டு. அப்புறம் மசாலா பொடி, குழம்பு மசாலா தான். மீன் குழம்புக்கு மிக்சியிலனா அப்படியே போட்டு அப்படியே சுற்றிடுவோம் மக்களே. இது வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்துட்டு நாங்கள் மசாலாவை தேங்காவோட சேர்த்து அரைச்சி தான் கூட்டி வைப்போம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். சிலவங்க வந்துட்டு அப்படியே தட்டுவாங்க குழம்புக்குள்ளே. நான் வந்துட்டு அப்படி அரைச்சி தான் வைப்பேன். எப்போயுமே நார்மலாக மீன் குழம்பு வச்சாலே தேங்காவோட சேர்த்து அரைச்சி தான் வைப்போம். இன்னும் தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக மையாகும் நம்ம மசாலா அரைக்கிறனால. அவ்வளோதான் மக்களே, நல்லா அரைச்சாச்சு. வலித்து எடுத்து அம்மியை கழுவி விட்டுக்கிறேன். நல்லா மையாக அரைஞ்சிட்டு பாருங்க. மசாலா போட்டாலே நல்லா மையாக அரைஞ்சிரும். சூப்பராக இருக்கும் மக்களே. நம்மளோட பாரம்பரிய முறை அம்மியில் அரைச்சி குழம்பிக்கிறது, அல்லது உரலில் ஆட்டுவாங்க. சட்னிலாம் உரலில் ஆட்டுவாங்க. அம்மியில் வந்துட்டு தேங்காயெல்லாம் அரைச்சிக்கிடுவாங்க. உரல் வந்துட்டு அம்மாச்சி வீட்டில் கிடக்கும் மக்களே. நான் உரல் எடுத்துகிட்டு வரணும். இந்த அம்மி கழுவுற தண்ணியில் தான் வந்துட்டு குழம்போட டேஸ்ட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. என்னோடய அனுபவத்தில் எல்லாருக்குமே தெரியும். அம்மியில் அரைச்சி சாப்பிட்ருப்பீங்க, கண்டிப்பாக தெரியும், வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா? அவ்வளோதான், மசாலா முடிஞ்சிட்டு மக்களே. அப்புறம் குழம்பு கூட்ட போகிறேன்.
அரைச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு வெங்காயம் வெட்டி போடக்கூடாது மக்களே. நம்ம வந்துட்டு கூட்டி வைக்கிறனால வெங்காயம் வெட்டி போட்டோம்னா ஒரு மாதிரி பச்சை வாடை, அந்த ஸ்மெல்லே மீன் குழம்புக்கு வேறு மாதிரி ஆயிரும். அதனால் வந்துட்டு வெங்காயம் வெட்டி போடக்கூடாது. தக்காளி பச்சை மிளகா வந்துட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிறணும். வெங்காயத்தை வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தான் அதிகமாக வெங்காயம் வெட்டி போட்டு தாளிக்கணும். நான் பச்சை மிளகாய் 1 எடுத்துருக்கேன், 2 எடுக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப காட்டமாக இருந்துடக்கூடாது, அதனால் வந்துட்டு நான் 1 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா குழம்பு கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன், அதனால். நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சி விடணும் மக்களே. இந்த தக்காளி நல்லா நசுக்கணும். அந்த தோல் மட்டும் தான் மேலே இருக்கணும், மற்றபடி சாரெல்லாம் குழம்புக்குள்ளே தான் இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா நசிக்கிறணும். ஏன்னா அது கொதிக்கும் போது நல்லா வெந்து வந்துடும். அப்புறம் வந்துட்டு புளியை கரைச்சிக்கிறேன். புளியை நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். சுடுதண்ணி வச்சு ஊற வச்சா கொஞ்சம் ஈஸியாக கரைக்க வந்துடும். நான் வந்துட்டு பச்சை தண்ணியில் தான் மக்களே போட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டுட்டேன் புளியை ஊற, தேங்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடியே. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், என் கைக்கு வந்துட்டு புளி அதிகமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாகவே புளி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு குழம்புக்கு தண்ணியை ஊற்றிட்டு உப்பை போட வேண்டியதுதான் மக்களே. உப்பை போட்டு மீனை வந்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் போடக்கூடாது, அப்படியே இந்த போடுற பார்த்திங்களா, அப்படியே போட்டுறணும். பார்க்குறதுக்கு தண்ணியாக இருந்த மணிக்கும் இறக்குனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. ஏன்னா அந்த மசாலா நல்லா கொதிக்கும் போது குழம்பு கட்டியாயிரும். உப்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சமாகவே போட்டிருக்கேன், இல்லைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு. அடுப்பை பற்ற வச்சு விட்ட மக்களே. கொஞ்சம் நல்லா எரியட்டுன்னு பார்த்தா அது ரொம்ப கபகபன்னு எரிஞ்சிட்டு பழகனால சட்டியை தூக்கி வச்ச கை சுட்டுட்டு மக்களே. சின்ன சட்டியாக இருக்கா, காது இருந்தால் காதை பிடிச்சி தூக்கி வைக்கலாம். இது முழுக்க சட்டியாக, அதனால் வந்துட்டு கை சுட்டுட்டு. பொம்பளை பிள்ளைங்க சமைச்சாலே கை காலில் சூடு வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை மக்களே. மூடி வைக்கிறேன். நான் கொதிக்கட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திறந்து கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தான் மக்களே இந்த மீன் குழம்பு வேலை. மீன் வெட்டி தேங்காவை அரைச்சி வச்சுருந்தோம்னா கடன்னு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு போயிடலாம். அந்தளவுக்கு தூத்துக்குடி ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப ஈஸி. கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா, மனம் சூப்பராக இருந்துச்சு மக்களே. ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு, இவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சு. தீ வந்துட்டு நிறைய எரிய விட்டால் ரொம்ப கட்டியாக ரொம்ப கட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் நான் விரவை எடுத்துட்டேன். நல்ல குழம்பு கொதிச்சு வந்துட்டு மக்களே. இறக்கி வச்சதுக்கப்புறம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம மண்சட்டியில் வைக்கிற குழம்பு ஆனால் வந்துட்டு சட்டி சூடாக இருக்காது, குழம்பு நல்லா சூடாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். தாளிக்க போகிற மக்களே. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன் மக்களே. சட்டி ரொம்ப சூடாகிட்டு பாருங்கள். அதான் கடன்னு நான் கடுகு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அது வந்துட்டு ரொம்ப சூடாகிட்டு. கடுகு கண்டிப்பாக சாலை மீனுக்கு வந்துட்டு பெருஞ்சீரகம் போடணும் மக்களே. பெருஞ்சீரகம் வெந்தயம் ரெண்டுமே கண்டிப்பாக தாளிக்கிறதுக்கு தேவை. பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா,
எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. எண்ணெய் சூடாக இருந்தனால சின்ன வெங்காயம் டக்குன்னு வெந்துடும். பெரிய வெங்காயம் தான் வேக லேட் ஆகும். சின்ன வெங்காயம் டக்குன்னு வெந்துடும் மக்களே. அவ்வளோதான், தாளித்து ஊற்றிட்டேன். குழம்பு வந்துட்டு ஒரு கிண்ணத்துக்கு தான் வச்சுருந்தேன். ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் டெய்லியுமே மீன் குழம்பு வைக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு மீன் குழம்பு சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. அதனால் எனக்கு என் பிள்ளைங்களும் சாப்பிடாமல் இருக்க முடியாது மக்களே. சின்ன வயசுலேருந்து எங்கேயே இருந்து பழகிட்டோமா, அவங்களுமே பழகிட்டாங்க. என்னாலையும் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் வந்துட்டு எங்களுக்கு மட்டும் நான் குழம்பு, அவங்களுக்கு வந்துட்டு சாம்பார். மீன் பொரிக்க போகிற மக்களே. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் உள்ளவங்க நான்வெஜ் பிரியர்களுக்கு எல்லாருக்குமே ஃபேவரேட்டானது இந்த பொரிச்ச மீன் தான். நான் வந்துட்டு எப்பயுமே கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் மக்களே. எனக்கு வந்துட்டு பாமாயில் வந்துட்டு ஒத்துக்காது. கடலெண்ணெய் எல்லாருமே கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்னா தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு நான் பொரிக்கல, கடலெண்ணெயில் பொரிக்கேன். அதுவுமே சேம் டேஸ்ட்டாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். சட்டி நல்லா சூடாகட்டும் மக்களே. நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டால் டக்குன்னு வந்துட்டு வெந்துடும். அது குழம்பு தாளித்து வச்சுருக்கேன். அடுப்பு பக்கத்துலேயே தான் இருக்குது. மீனை வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிறேன். அதிகமாக பொறுக்கஞ்சட்டியில் தான் பொரிப்பேன் மக்களே. இப்போ வந்துட்டு கொஞ்சம் டயட்னால ஃபுல்லாக ஆயிலில் போட்டு சாப்பிடக்கூடாது. அதனால் வந்துட்டு நான் தோசைக்கல்லில் தான் போட்டு பொரித்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஒரு பக்கம் வெந்துட்டு மறுபக்கம் வந்துட்டு திருப்பி போட்டுக்கிறேன். தோசைக்கல் வந்துட்டு டக்குன்னு எல்லா சைடுமே வேகாது. அதனால் நம்ம மாற்றி மாற்றி தான் போட்டுக்கணும். அந்த சைடு பரட்டி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நான் பரட்டி போடுறத வீடியோ எடுத்த மக்களே, அதை எடுக்கிறத நான் வீடியோ எடுக்கலை. நான் வந்துட்டு கேமரா ஆன் பண்ணாமல் இருந்திருக்கேன், மன்னிச்சுக்கோ மக்களே. மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சிட்டேன். வாங்க எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க, ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் டெய்லியுமே சமையல் வீடியோ இனிமே போடுவேன். தொடர்ந்து வந்துட்டு என்னோடய சேனலில் பாருங்கள் மக்களே. பார்த்தீங்களா, சூப்பரான மீன் குழம்பு, சாலை மீன் பொரியல். இதுதான் மக்களே இன்றைக்கி. அடுப்பில் மீன் வேகுது. நாளைக்கு என்ன மீன் கிடைக்குது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இப்படி சமையல் வீடியோ வேணும், மீன் வீடியோ வேணும்னா தூத்துக்குடி மீனவர் பொண்ணு சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.